மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் உக்கிரமாக நடைபெற்று வரும் போர் இந்தியாவுக்கும் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று அஞ்சப்படுகிறது. எப்படி என்பதை பார்க்கலாம். தென்னை மரத்தில் தேல் கொட்டினால் பனை மரத்தில் நெறிக்கட்டும் என்பார்கள். இந்த பழமொழி தற்போதைய உலக அரசியலுக்கும் 100% பொருந்துகிறது. எங்கோ நடைபெற்று வரும் போர்கள் இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில் உள்ள சாமானியனையும் பாதிக்கிறது. தற்போது நடந்து வரும் ஈரான் இஸ்ரேல் போரும் இதற்கு விதிவிலக்கல்ல. ஈரான் தனது தென் மூலையில் உள்ள ஹோர்முஸ் நீரிணையை மூட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெறும் 33 கிலோமீட்டர் அகலமே உள்ள இந்த கால்வாய் உலக எரிபொருள் போக்குவரத்தின் உயிர் நாடி. இந்த சிறு பாதை வழியாக மட்டும் கச்சா எண்ணெய் கிழக்கும் மேற்குமாக கப்பல்களில் பயணிக்கிறது. இந்த போக்குவரத்துக்கு ஏதேனும் தடை ஏற்பட்டால் 20% கச்சா எண்ணெய் போக்குவரத்து ஸ்தம்பிக்கும். தட்டுப்பாடு ஏற்பட்டு அதன் விலை உயரும். தற்போதே கச்சா எண்ணெயின் விலை $78 உயர்ந்துவிட்ட நிலையில் இது மேலும் தீவிரமடைந்தால் $150 வரை கூட செல்லும் என சந்தை ஆய்வு நிறுவனங்கள் எச்சரிக்கின்றன. இந்தியாவுக்கு வரும் கச்சா எண்ணெயில் 88% இந்த ஹோர்முஸ் நீரிணை வழியாகத்தான் வருகிறது. கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தால் பெட்ரோல் டீசல் விலை மட்டுமல்ல, உற்பத்தி போக்குவரத்து செலவுகள் உயர்ந்து மற்ற பொருட்களின் விலையும் உயரும். மறுமுனையில் போர் பதற்றத்தால் தங்கம் விலையும் தடதடவென உயர்ந்து வருகிறது. தற்போதே 4 நாட்களில் தங்கம் சவரனுக்கு $3000 அதிகரித்துவிட்ட நிலையில் போர் தீவிரமடையும் பட்சத்தில் இது மேலும் உயர வாய்ப்பிருப்பதாக சந்தை நிபுணர்கள் கணிக்கின்றனர். இது தவிர பல இறக்குமதி பொருட்களும் விலை உயரும் அபாயம் உள்ளது. ஈரானின் சப்ஹார் துறைமுகத்தை இந்தியா குத்தகை அடிப்படையில் இயக்கி வரும் நிலையில் அது வழியாக நடைபெறும் வர்த்தகமும் கேள்விக்குறியாகும் நிலை உள்ளது. போர்கள் அரசுகளுக்கு வேண்டுமானால் வெற்றி தோல்வியை தரலாம், ஆனால் சாமானியர்களுக்கு அது அவதியையே தருகிறது என்பது நிதர்சனம். புதிய தலைமுறைக்காக சேஷகிரி. மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.